ஹாய் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடோட ஆக்சிஜன் ஏற்றத்தை பார்க்க போகிறோம். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்டிகைட். ஸோ இதை நம்ம ஏற்கனவே ஆல்கஹால் லெசன்லையும் பார்த்துருக்கோம். அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நார்மலாக ஒரு அல்கேன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அல்கேன் வச்சுக்கிறோமே, இல்லை ஜென்ரலாகவே நம்ம நோட்டு மாதிரி போட்டுக்கிறோம். அல்கேன் எடுத்துட்டு நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்களா, அது கண்டிப்பாக ஆல்கஹாலாக மாறும். ஸோ இந்த ஆல்கஹாலில் 3 டைப் இருக்குது. ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆல்டிகைடு தான் கிடைக்கும். அதுவும் அசிட் ஆல்டிகைடு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆசிடாக மாறும். இதுவே செகண்டரியை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அது கீட்டோனாக மாறும். அதை ஃபர்தராக ஆக்சிடைஸ் பண்ணும்போது அதுலேயும் ஆசிடாக மாறும். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதில் சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கும். ஆல்கஹாலில் எத்தனை கார்பன் இருக்கோ, ஆல்டிகைடில் எத்தனை இருக்கோ அதே கார்பன் ஆசிட்லேயே இருக்கும். பட் கீட்டோனில் 3 கார்பன் இருக்குது அப்படின்னா ஆசிட்டில் 2 கார்பன் தான் இருக்கும். இங்கே லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் உள்ள ஆசிட் தான் கிடைக்கும். டெர்சரியை ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா தேர் இஸ் நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் அங்கே இல்லை, அதனால் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ண முடியாது. இப்படின்னு நம்ம நோட்டுன்னு போட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை தான் மறுபடியும் போட்டுருக்கோம். இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னா, ஆல்டிகைடை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆல்டிகைடு தான் இருக்குது. ஆக்சிடைஸ் பண்ண என்னவா மாறுது, ஆசிடாக மாறப்போகுது. அவ்வளோதான். இதுவே கீட்டோனாக இருந்தால் அதுவும் ஆசிடாக மாறப்போகுது. கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் கிடைக்கும். இவ்வளோ தான்ப்பா இங்கே நடக்க போகுது. அப்போ நீங்கள் ஆல்டிகைடு எடுத்துக்கலாம். ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் நிறைய ரியேஜென்ட் இருக்குது. பொட்டாசியம் டைக்ரோமேட்டு இங்கே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டு ரியாக்ட் பண்ணும்போதும் இதோட சேர்த்து ஆசிடும் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லையா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போடுங்க, அதுலேயும் ஆசிட் போடுங்க. இதில் ஏதாச்சும் ஒரு ரியேஜென்ட் போட்டு ஆக்சைஸ் பண்ணால் போதும், அது ஆசிடாக மாறிடும். இதே கீட்டோன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். கீட்டோன் எடுத்துக்கோங்க, 2 பக்கமும் மெத்தில் குரூப் இருக்கும். சேம் ரியேஜென்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டாலும் சரி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டாலும் சரி ஆசிடாக மாறும். இதோடு சேர்த்து இன்னொரு ரியேஜென்ட்டும் போடுறாங்க, கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். ஏன்னா இது கார்பன் கம்மியாகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு பக்கம் பாண்டு பிரேக் ஆனதுக்கப்புறம் அசிட்டிக் ஆசிடும், இன்னொன்று ஃபார்மிக் ஆசிட் ஆகும். இந்த மாதிரி 2 விதமான ஆசிட் கிடைக்கும். அதனால தான் கார்பன் கம்மியாக இருக்கக்கூடிய ஆசிட் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குது, முக்கியமான கொஸ்டின், பாப்அப் ரூல் அப்படின்பா. அந்த பாப்அப் ரூல் என்ன அப்படின்னா, சேம் இதே மாதிரி தான். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பக்கமும் இருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஆசிடாக மாற்றிருப்பாங்க. அதுதான் இங்கே நடக்க போகுது. ஸோ கவனிச்சுக்கோங்க. என்ன ரூல் போட போகிறோம், பிடி. ஸோ பாப்அப் ரூல் கவனிச்சுக்கோங்க. ஒரு கார்பன், 2 கார்பன், 3 கார்பன், ஒரு கீட்டோன், அடுத்து ஒரு CH3. இதில் சேம் ஆக்சிடேஷன், அதே கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். கான்சன்ட்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, அடர்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் கிளீவேஜ் நடக்க போகுது. எப்படி கிளீவேஜ் நடக்க போகுது அப்படின்னா, இப்போது இந்த சைடு கிளீவேஜ் ஆகுது அப்படின்னா இங்கே எத்தனை கார்பன் இருக்கோ இது அப்படியே ஆசிடாக மாறிடும். ஸோ CH3, CH2, COOH ப்ளஸ் இங்கே எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள், 2 கார்பன். அப்போ CH3, COOH. இதுதான்ப்பா பாப்அப் ரூல். ஸோ ப்ரொப்பனாயிக் ஆசிடும் எத்தனாயிக் ஆசிடும் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்போடு சேர்த்து
ஒரு பக்கமும் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாமல் இன்னொரு பக்கமும் நம்ம கிளீவேஜ் பண்ணும்போது 2 விதமான ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்கிது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆக்சிடேஷன். இனிமேல் பார்க்க போகிறது ரிடக்ஷன், ஒடுக்க வினை. ஸோ இது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷனுக்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹாலும், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலும், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா செகண்டரி ஆல்கஹாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியேஜன்ஸ் இருக்குது. அதில் மெயினாக நம்ம ஏற்கனவே பார்த்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், சோடியம் போரோஹைட்ரைட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்னெல்லாம் செய்யும்னு சொல்லியிருக்கோம். ஆல்டிஹைடு, கீட்டோனு, ஆசிடு, அசிடிக் அன்ஹைட்ரைடு, அப்புறம் எஸ்டரு, அமைடு, இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணும். அதாவது ஆல்டிஹைடு, கீட்டோன், அமிலம், அமில குளோரைடு, அமில நீரிலி, இது எல்லாத்தையுமே ஒடுக்கம் பண்ணக்கூடியது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. சோடியம் போரோஹைட்ரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மட்டும்தான் அதனால் என்ன செய்ய முடியும், ஒடுக்கம் அடைய செய்ய முடியும். அது ஒன்று ஆல்டிஹைடு, இன்னொன்று கீட்டோன், அம்புட்டு தான். இப்போ இதை வச்சு நம்ம ரியாக்ஷன் போட போகிறோம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், ஆல்டிஹைடு. ஸோ அதை ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. உங்களுக்கு ஏற்கனவே ஒடுக்கம்னா டெஃபனிஷன் தெரியும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அவ்வளோதான். அப்போ அடிஷன் நடக்கணும்னா டபுள் பாண்டில் தான் நடக்கும். இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இந்த இடம் மட்டும்தான். அப்போ ஒரு பாண்டை உடைச்சிட்டு கீழே ஒரு கட்சி மேலே ஒரு கட்சி, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அதனால தான் அவன் 2 கட்சின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போது CH3 C, இங்கே ஒரு கட்சி மேலே ஒரு கட்சி, முடிஞ்சு வச்சா இந்த இடத்துல ஒரு கட்சி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு பாருங்கள், இதை எழுதும்போது CH3 அப்படி எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் CH2 இருக்குது. ஸோ CH2OH பிரைமரி ஆல்கஹால். இதான் ஆல்ஃபா கார்பன், 2 H இருக்குது, கண்டிப்பாக அது பிரைமரி தான். இதே கீட்டோன்னு எடுத்துக்கோங்க, அதுலேயும் இதே இதை போடுங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், இங்கே தான் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ கீழே ஒரு கட்சி மேலே ஒரு கட்சி. ஸோ இது செகண்டரி ஆல்கஹால், அவ்வளோதான். ஸோ ஆல்டிஹைடை ரிடக்ஷன் பண்ணால் பிரைமரியும், கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் செகண்டரி ஆல்கஹாலும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பயன்படுத்துவாங்க. கேட்டலிஸ்டாக பெல்லேடியம் யூஸ் பண்ணுவாங்க, பிளாட்டினம் யூஸ் பண்ணுவாங்க, பெல்லேடியம், பிளாட்டினம், நிக்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டும் பயன்படுத்துவாங்க. ஸோ இது ரிடக்ஷன். இதுக்கு அடுத்த ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ரிடக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வோல்பிஸ்னர் அண்ட் கிளமென்சன். அதில் நம்ம பார்க்க போகிறது கிளமென்சன் ஒடுக்கம் ஆர் ரிடக்ஷன். கிளமென்சன் ஒடுக்கம் இது ஒன்றும் இல்லை, இதோட ரியேஜன்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிளமென்சனும் வோல்பிஸ்னரும் ஒரே ஒரு வேலையை தான் பார்க்கும். என்ன வேலை அப்படின்னா C டபுள் பாண்ட் ஓவை ரிடக்ஷன் பண்ணி CH2 மாற்றிடும். அப்படிதான் இதைத்தான் இது பார்க்க போகும். ஸோ அதில் கிளமென்சன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட்டை பார்த்துக்கோங்க. C டபுள் பாண்ட் OH ஆல்டிஹைட் எடுத்திருக்கேன். ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிங்க் அமல்கம். அமல்கம்னாலே மெர்க்குரி, ஜிங்க் மற்றும் பாதரச ரசக்கலவை, அதோட அடர் அடர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஜிங்க் அமல்கம் மற்றும் CnHCl. இங்கே பாருங்கள் கிளமென்சனில் Clன்னு ஆரம்பிக்கும். உங்களுடைய ரியேஜன்லையும் பாருங்கள் அந்த Cl இருக்குது. இப்படியாவது யாபத்தில் வச்சுக்கலாம். ஜிங்க் அமல்கம் CnHCl. மெயினானது என்ன, C டபுள் பாண்ட் O CH2 மாறும். இந்த இருக்கா C டபுள் பாண்ட் O,
ஸோ இந்த இடம் CH2 மாறிடும். அப்போ ஏற்கனவே ஒரு வச்சிருக்கு, ரெண்டையும் சேர்க்கும்போது CH3 and CH3. இப்போ இதையே கீட்டோனில் போட்டிங்க அப்படின்னாலும் அதே தான் கிடைக்க போகும். சேம் ரியேஜன் CH3, CH2 and CH3. ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே கிளமன்ஸ். இப்போ அப்படியே உல்பிஸ்னருக்கு போகிறோம். உல்பிஸ்னர் ரிடக்ஷன். ஸோ உல்பிஸ்னர் ரிடக்ஷன், உல்ஃப்-கிஸ்னர் ஒடுக்கம். இதுலேயும் அதே தான் நடக்க போகுது, ஆனால் யூஸ் பண்ணக்கூடிய காரணி ரியேஜன் மட்டும் வேறு. ஹைட்ரஸின் சோடியம் ஈத்தாக்சைடு. இதில் பேஸ் போடணும். சம்டைம் இங்கே என்னவும் போடுவாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடும் போடலாம், KOH போடலாம், பேஸ் வரணும். அவ்வளோ என்ன நடக்க போகுதுன்னா அதே தான், C++O CH2 மாறிடும். இதே கீட்டோனுக்கும் போட்டுக்கோங்க. அதே ரியேஜன் C++O CH2 மாறிடும். ஸோ இந்த உல்பிஸ்னர் கிளமன்ஸ் இந்த ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின். இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கவனமாக எழுதுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பினக்கோல் ரிடக்ஷன். ஸோ பினக்கோலுங்கிறது இப்போ அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கு ரெண்டு கீட்டோ, வேறு ஒன்றும் செய்யலாம். CH3 C++O CH3 1 + O CH3 then CH3 ரெண்டு ஹைட்ரஜன். என்ன ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெக்னீசியம் அமல்கம், அதோட சேர்த்து கொஞ்சம் வாட்டர். ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இதை ஒரு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டை உடைக்கும் போது 2 எலக்ட்ரான் கிடைக்கும். அதில் ஒரு எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜனுக்கு மேலேயும் இன்னொரு எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு மேலேயும் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அதே தான் இங்கேயும். இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இந்த சைடில் ஒரு CH3, இந்த சைடில் ஒரு CH. இப்போ இந்த 2 எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன செய்யலாம்? ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். அப்போ பண்ணால் என்ன கிடைக்கும்? CH3, கீழேயும் CH3, ஒரு பாண்டு CH3, கீழேயும் ஒரு CH3, மேலே ஓடா, இங்கேயும் ஓடா. நீ போடுறது ஹைட்ரஜன் தான். அப்போ ஹைட்ரஜன் இப்போ 2 ஹைட்ரஜன் சொல்லிட்டீங்க. அப்போ எப்படி இருக்குன்னா இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து என்ன செய்யும்? இங்கே ஒரு ஹெச்சாகவும் இங்கே ஒரு ஹெச்சாகவும் சேரும். 1,2ல் OH இருந்தால் இதுக்கு பேர் தான் அப்போ பினக்கோல். அவ்வளோதாங்க. இந்த பினக்கோல் கொஸ்டினும் கேட்குறாங்க, நல்லா கவனித்து ஆன்சர் போடுங்க. ரைட்டா? இதுக்கு நீங்கள் IUPAC கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அசிட்டோன் 2 எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறோம். 2,3 டைமெத்தில் பியூட்டேனாக மாறுது. 1 2 3 4. ஓகேவா? இதில் 2வது பொசிஷனையும் 3வது பொசிஷனையும் யார் வந்துடுறாங்க? 2 மெத்திலுங்கிறதுனால டைமெத்தில். அதே 2வது 3வதுலையும் யார் இருக்காங்க? 2 OH டயா. 2,3 டைமெத்தில் 2,3 டயா. இதுக்கு பேர் தான் பினக்கோல். ஸோ அவன் பினக்கோல் தான் மேக்ஸிமம் கேட்குறானே தவிர இந்த நேம் கேட்கல. சப்போஸ் கேட்கலாம், அதனால் இதையும் சேர்த்து படித்து வச்சுக்கலாம். அடுத்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ரியாக்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கேலோஃபார்ம் ரியாக்ஷன். கேலோஃபார்ம் வினைல். இதுக்கு கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தால் இந்த வினை நடக்கும்? மெயினான கண்டிஷன் CH3 C++. இன்னொன்றும் சொல்கிறாங்க CH3 CHOH. ஸோ மேக்ஸிமம் இந்த 2 கண்டிஷன் இருந்தாலே கண்டிப்பாக ஹைலோஃபார்ம் நடக்கும். ஓகேவா? அப்போ அதுக்கு அவங்க எக்ஸாம்பிளோட போடுறாங்க.
CH3 C double bond O again CH3. இதில் ஏலோஃபார்முக்கு பயன்படுத்தக்கூடிய ரியேஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின், அதுவும் 3 மோல் எடுத்துக்கிறாங்க, KOH ஆர் NaOH எதுனாலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த குளோரின்ங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜெண்ட், சரியா? அதை நம்ம மேக்ஸிமம் KOH NaOH சேர்த்து எடுத்திருக்கோம். அப்போ அதை வாட்டரில் கரைச்சி தான் எடுத்திருப்பாங்க. வாட்டரில் கரைச்சிட்டாங்கனாலே அதோட ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் ஆல்ஃபா கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த குளோரின்லாம் வரும். எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நமக்கு பன்சன் குரூப், இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான், இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான். இங்கேயும் ஹச் இருக்குது, இங்கேயும் ஹச் இருக்குது. ஸோ அப்போ ஏதாச்சும் ஒரு சைடு தான் குளோரின் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் போட்டது 6 தான், 12 குளோரின் போட்டால் தான் 2 பக்கமும் வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 3 ஹச்சுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கலாம், Cl போட்டுக்கலாம். இப்போ CH3 C டபுள் பாண்ட் O CCl3, இதில் இருக்கக்கூடிய 3 ஹச்சும் இதில் மிச்சமாக இருக்கக்கூடிய 3 Clவும் சேர்ந்து 3 HCl வெளியில் போயிடுது. என்னவா வெளியே போயிடுது, 3 HCl வெளியே போயிடும். இப்போ இதுக்கு அடுத்து இதில் எதுவும் போடுறீங்க, NaOH போடுறீங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இது வரைக்கும் நம்ம Na ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் பிரிச்சிருப்போம். பட் இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, H ப்ளஸ்ஸாகவும் NaO மைனஸாகவும் பிரிச்சுக்கோங்க. இதை பிரிக்கும்போது இந்த H ப்ளஸ்ஸாகவும் குளோரின் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல மைனஸாகவும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், மைனஸை கொண்டு போய் ப்ளஸ்ஸோடையும் இந்த மைனஸை கொண்டு போய் இந்த ப்ளஸ்ஸோடையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே CCl3 ஒரு ஹச்சை சேர்த்தோம்னா CHCl3, இதோட நேம் தான்ப்பா குளோரோஃபார்ம். ப்ளஸ் என்ன வருது பாருங்கள், CH3 C டபுள் பாண்ட் O ONA, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். கண்டிப்பாக கேட்பாங்க, கண்டிஷன் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு சில டயத்தில் என்னவும் செய்கிறாங்கன்னா, ப்ரைமரி ஆல்கஹால் கொடுத்துட்டு அதில் இதே மாதிரியே ஹேலோஜினேஷன் ஹேலோஃபார்ம் ஆகுமான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த குளோரின் ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருது, இந்த பார்ட் வந்துடுது பாருங்கள். அப்போ கண்டிப்பாக இதுலேயும் ஹேலோஃபார்ம் நடக்கும், மறக்க வேண்டாம், டோன்ட் ஃபர்கெட். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.